ஜாக்ஷிகா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த சுற்றுல என்ன திருக்குறள்? அதிகாரம் 26 புலால் மறுத்தல். அதுல என்ன குறள்? கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எல்லோரும் இந்த குறட்பாவில் ஜாக்ஷிகா என்ன பேசுறாங்கன்னு நிச்சயமா கேட்கணும். அப்படி ஒரு அழகான குறளை தெரிவு செய்து பேச வந்திருக்கிற ஜாக்ஷிகாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். பேசி முடிச்ச பிறகு நிறைய பேசலாம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எம் ஐயன் வள்ளுவரை பாராட்ட கன்னித்தமிழ் தாயவளோ அனுதினமும் அவளின் நகராதியில் சொல்மணிகளை தேடிக்கொண்டு தான் இருக்கிறாள். இவ்வுலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் அனைத்து கருத்துக்களும் ஒருங்கே அமைய பெற்று திகழ்கிறது வள்ளுவம். அப்படி நான் எண்ணி வியந்த அறம் சார்ந்த குறள்தான் புலால் மறுத்தல் அதிகாரத்தின் கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எப்பேற்பட்ட ஆழமான கருத்துக்களை 2 அடிகளில் நல்கியுள்ளார் பாருங்களே. உயிரை கொள்ளாதவனாகவும் ஊனை உண்ணாதவனாகவும் வாழும் உயர்ந்த பண்பாளனை உலகில் எல்லா உயிர்களும் தெய்வமாக நினைத்து போற்றும். உணவிற்காக உயிர்களை கொள்வது மிக கொடுமையாகும். உலகத்தில் பலர் புலால் உணவு உண்பவர்கள்தான். அவர்களுக்காக நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுகின்றன. அதுவும் இப்போதெல்லாம் பக்கெட் சிக்கன் என்று பாதி பேர் பாதியிலேயே விக்கெட் ஆகிறார்கள். உறவுகளை பெருமைப்படுத்த உயிரினங்களை கொடுமைப்படுத்துவது சரியா, இல்லை விருந்து என்னும் பெயரில் கொடிய மருந்தை திணிப்பது சரியா? இப்போதெல்லாம் வாரத்தின் 2 நாட்கள் புலால் உணவு உண்ணும் நாட்களாகவே வாடிக்கையாகிவிட்டது என்பதை பார்த்து எனக்கு ஒரே வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அதிலும் செவ்வாய் வெள்ளி வந்து விட்டால் புலாலை சமைக்க மாட்டார்களாம். ஏனென்றால் சாமி கண்ணை குத்தி விடுமாம். இது என்ன நியாயம்? அருளை பற்றி பேசுகிறார்கள். ஒரு உயிரை கொன்று தின்பவர்களுக்கு அருள் எப்படி வரும்? உங்கள் தவறுகளை தீர்த்து கொள்ள 1000 யாகங்கள் செய்வதை விட ஒரு உயிரை கொள்ளாமல் புலால் உண்ணாமல் இருப்பவரை உலகில் எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்கிறார் வள்ளுவர். உங்கள் உடம்பில் ஏதேனும் ஒரு உறுப்பை இழக்க சம்மதிப்பீர்களா? கிடையாதுதானே. நீங்கள் பிற உயிர்களை கொள்ளலாம் என்றால் உங்களையும் பிறர் கொள்ளலாம் அல்லவா? உங்கள் உடம்பை வளர்ப்பதற்காக பிற உயிர்களை துடிதுடிக்க கொன்று தின்று வாழ்வது என்ன வாழ்க்கை? தாவர உணவை விட புலால் உணவு வலிமை தரும் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் விரைந்து ஓடும் குதிரையும் வலிமை மிகுந்த யானையும் புலால் உணவா உண்கின்றன. புலால் உண்ணுபவரின் வயிறல்ல என்றும் அது உயிர்களை கொன்று புதைத்து வைத்திருக்கும் சுடுகாடு என்றும் நாலடியார் குறிப்பிடுகிறது. கங்கையில் படிந்திட்டாலும் கடவுளை பூசித்தாலும் சங்கையில்லாத ஞான சாத்திரம் உணர்ந்திட்டாலும் மங்கு போல் கோடிதானம் வள்ளலாய் வழங்கிட்டாலும் பொங்குற புலால் புசிப்பேன் போய் நரகு அடைவன் என்றே. என்னதான் கங்கையில் நீராடினாலும் இறை வழிபாடு செய்து வந்தாலும் ஞான நூல்கள் கற்றறிந்தாலும் தான தர்மங்கள் பல புரிந்திருந்தாலும் புலால் உணவு உட்கொள்ளும் செயல் அந்த நற்செயல்களின் பலன்கள் அனைத்தையும் செயலிழக்க செய்துவிடும். இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவை. இந்த உண்மை புரியாத மனித சமுதாயம் உயிருள்ள ஜீவராசிகளை கொன்று அதன் இறைச்சியை தின்பதற்கு எப்படி மனம் துணிந்தது? அதிலும் பெரிய கொடுமை என்னவென்றால் கடவுளின் பெயரால் வாய்ப்பேசாத உயிர்களை துடிதுடிக்க கழுத்தை அறுத்து அந்த புலாலை சாமிக்கு படைத்து பின் சமைத்து உண்கிறார்கள். என்ன கொடுமை! இந்த பழக்க வழக்கங்களை மக்களுக்கு போதித்தவன் யார்? உங்கள் குழந்தைக்கு உடலில் ஏதேனும் ஓர் கீறல் ஏற்பட்டால் எவ்வளவு துடிக்கிறீர்கள்? அதுபோலத்தான் வாயில்லா ஜீவன்களும் எவ்வளவு துன்பப்படும் என்பதை உணராமல் அதை விட்டு கூறுபட்டு தின்பது எந்த விதத்தில் நியாயம்? செல்வத்து பயனே ஈதல் என்கிறது புறநானூறு. அதுபோல அறத்தின் பயனே கொள்ளாமை என்கிறார் வள்ளுவர். பிற உயிரின் வழியையும் தம் உயிரின் வழியாக எண்ணுங்கள் என்று ஆணித்தரமாக மொழிகிறார் வள்ளுவர். மனிதனை மனிதன் வதம் செய்தால் மரண தண்டனை என்கிறது உலகியல் சட்டம். அதுபோல வாயில்லா ஜீவன்களை வதம் செய்தால் அதற்கு உங்கள் சட்டத்தில் என்ன தண்டனை? அனைவரும் சேர்ந்து உண்பதுதான் உங்கள் சட்டத்தின் தீர்ப்பா? இந்த திருக்குறளை பற்றி பேசுவதற்காக அரங்கை நோக்கி வரும்போது ஆடு மாடுகள் எல்லாம் தங்கள் தலையை உயர்த்தி எனக்கு வணக்கம் வைத்தது. ஒரு குளத்தை கடந்து வந்தேன். கொக்குகள் எல்லாம் தன் ஒற்றை கால்களை கொண்டு எனக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பியது. மீன்கள் எல்லாம் குளத்திலிருந்து தாவி
எனக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் தண்ணிக்குள் விழுந்தன. பறவைகள் எல்லாம் நான் வந்த வாகனத்தை அல்ல, என்னை சுற்றியே வட்டமடித்து எனக்கு மேலிருந்தே நன்றி சொல்லியது. அதை பற்றி பேச போகும் எனக்கே இவ்வளவு நன்றிகள் என்றால், நான் பேசுவதை உள்வாங்கி ஒரு உயிரை கொல்லாமல் புலால் உண்ணாமல் கடைபிடிப்பவர்களை உலகில் எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். அதனால் ஒவ்வொருவரும் புலால் உண்ணும் பழக்கத்தை விட்டொழித்தாலே மற்ற உயிர்களும் ஜீவித்து வாழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உயிர் இரக்கமே உலகை மாற்றும் கருவி. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சரஸ்வதி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் புலாலை மறுக்க வேண்டும், மறக்க வேண்டும். என்னை போன்று. நன்றி, வணக்கம். ஜாக்சிகாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள். ரொம்ப அழகா சொன்னா. இதை பற்றி பேச வர்ற எனக்கே இவ்வளவு நன்றினா, இதையெல்லாம் உள்வாங்கி நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நன்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லா குழந்தைகளும் அவ்வளவு ஆச்சரியத்தோடு ஜாக்சிகாவை பார்த்தாங்க. ஜாக்சிகாவுடைய பெற்றோர் சொன்னாங்க, இந்த தலைப்புக்கு, இந்த குரட்பாவுக்கு தயார் செய்ய தொடங்கிய அன்றிலிருந்து இந்த மன்றத்தில் வந்து பேசுகிற இந்த நொடி வரைக்கும் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு தன்னிச்சையாக முடிவெடுத்து சாப்பிடாமலே இருந்திருக்கிறாங்க. அதுக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். மிக சிறப்பாக பேசிட்டீங்க, சிரிக்கலாம். உடல்நிலை வேறு சரியில்லை, ஆனாலும் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம் ஐயா. முதல்ல அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். ரொம்ப சிறப்பு தாங்க, ரொம்ப சிறப்பாக இந்த தலைப்பை எடுத்துகிட்டு போனீங்க ஜாக்சிகா. அதாவது வெறும் இந்த போட்டிக்காக மட்டும் இல்லாமல் இனிமேலும் புலால் உண்ணாமல் இருந்தால் மகிழ்ச்சி. ஏன்னா வள்ளுவர் அதை தான் சொல்கிறார், போட்டிக்காகன்னு மட்டும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேவல் உங்களுக்கு நன்றி சொல்லிச்சா, கொக்கு நன்றி சொல்லிச்சா, வேற என்ன நன்றி சொல்லிச்சு? ஆடு மாடுகள், ஆடு மாடு நன்றி சொல்லிச்சா, பறவைகள், மீன்கள் பறவைகள். நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். வழக்கம் போல் உன்னுடைய அந்த ஃப்ளோ, அதை பற்றி நான் அதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அதை வந்து உலகமே அறியும். அதை பற்றி நான் புதுசாக அதுவும் வந்து அறிமுகம் செய்ய தேவையில்லை. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குரல், இந்த காலகட்டத்திற்கும் ஏற்ற ஒரு குரலை நீ வந்து தெரிவு பண்ணியிருக்க. ரொம்ப உரக்க பேச வேண்டாம் கண்ணா, ஏன்னா உன்னுடைய குரல் இயல்பாக பேசும்போதே ரொம்ப தெளிவாக கேட்குது. ரொம்ப உரக்க பேச வேண்டாம், சரியா? அப்புறம் லா சரியாக உச்சரிக்கணும். எல்லா அப்படின்னு சொல்லக்கூடாது, எல்லா. கொல்லான், கொல்லான்னா வேறு பொருள் வந்துடும், இது சரியா? இந்த இல்லுக்கு குண்டுலான்னு சொல்லுவோம், லதாவுக்கு வரலான்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி உச்சரிக்கணும்னா, நாக்கு வந்து முன்பல் இருக்கு இல்லையா, அந்த முன்பல் வரிசையில் பின்னாடி போய் எப்படி தொடணும். பில் சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், பில் கிடையாது, பில். அந்த மாதிரி எல்லா அப்படி சொல்லி பழகு, சரியா? வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சிறப்பாக மதிப்புரைகளை 2 நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு போட்டி அரங்கம் மாதிரி இல்லாமல் ஒரு பாடசாலை போல இந்த சூழல் உருவாகி இருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக நீங்களும் பேசியிருக்கிறீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு வருகிற போது நடுவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களையும் உள்வாங்கி இன்னும் சிறப்பாக தயார் செஞ்சுட்டு வந்து பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.